1984 டிசம்பர் 2, 3 இந்த தேதியை யாருமே மறந்திருக்க மாட்டோம். அதுவும் குறிப்பாக உலக அளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிற போபால் விஷவாயு கசிவு தான். இப்படி 1984 நடந்த இந்த சம்பவத்தால் 3000 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிற அஃபிஷியல் ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இல்லை அது 15,000 to 30,000 மனிதர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மனிதர்கள் இதனால் பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. பல நபர்களுக்கும் இன்று வரையிலும் இதனுடைய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. இப்படி ஒரு போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்டு அதனுடைய வேஸ்ட்டை எங்கே நாம் போட்டோம் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதற்கான பதில் கிடச்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய 1% 10% வேஸ்ட் கிட்டத்தட்ட 337 மெட்ரிக் டன் அளவுக்கான வேஸ்ட்டை நம்முடைய அரசாங்கம் இப்போ டிஸ்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு இந்த கழிவுகளை எடுப்பதற்காக 12 to 14 ட்ரக் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. அங்கிருந்து ஒரு 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கிரீன் காரிடோர் வழியா டிராவல் பண்ணி இந்த வேஸ்ட்டை பிதாம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொட்ட போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கொட்ட போறாங்க இந்த சென்ஸ் அதை பாதுகாக்க போறாங்க, அதை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் ஒரு சொற்பமான அமௌண்ட் மட்டும்தான், இதை விட கூடுதலான கழிவுகள் இருக்கு, அதை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ போபால் விஷவாயு அதனுடைய கழிவுகள் 40 வருடங்களுக்கு பிறகு அகற்றப்படுகிறது, அதுவும் கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் அகற்றப்படுகிறது அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. சொல்ல முடியாது, நம்முடைய கமெண்ட்ஸ் கூட பல அதிகாரிகள் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது.